ஹாய் ஹலோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹீரோ ஹோண்டா இல்லைனா ஸ்ப்ளெண்டர் டைப் வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வெஹிக்கிளுக்கான கார்பரேட்டர் கிளீனிங்கை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 100cc 125cc வெஹிக்கிளுக்கான கார்பரேட்டரான டைப் வந்து காமன் தான். ஸோ அதுக்கான டூல் பாக்ஸை வந்து இந்த பர்டிகுலர் மாடலில் நான் கழட்டிட்டேன். உங்களுக்கு கார்பரேட்டர் பக்கத்தில் இருக்கிற எனி அப்ஸ்டக்கல்ஸ் எது தடுக்குதோ அதை நீங்கள் கழட்டி தான் ஆகணும். ஸோ இதில் நான் கழட்டிட்டு இதில் எனக்கு ஏர் ஃபில்டருக்கு போகிற வேக்கம் லைனை வந்து நான் கழட்டிட்டேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட் டைப்பில் இருக்கும். அதுக்கான ஸ்க்ரூவை ஜஸ்ட்டு லூஸ் பண்ணிவிடுங்க. அதை ஃபுல்லாக கழட்டிடாதீங்க, ஏன்னா திருப்பி மாட்டுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 8mm T ஸ்பேனரை வச்சு அதுக்கான கார்பரேட்டரோட ஹெட்டரை வந்து கழட்டிட்டேன். என்ஜினுக்கு வர ஹெட்டரை வந்து கழட்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஷேக் பண்ணி எடுத்திங்கனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மேலே ஆக்சிலேட்டர் கேபிள் வர்றதை வந்து ஜென்டில் வந்து ஸ்க்ரூ கொரடாவில் வந்து நீங்கள் திருப்பினாலே போதும். அதுக்கப்புறம் அதை கழட்டிடலாம். கழட்டினா இந்த பார்ட் தனியாக வந்துடும். இதுதான் கார்பரேட்டரு. ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் ஆயில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு அக்குமுலேட் ஆகிருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஆயிலில் வர டஸ்ட்டு எல்லாமே இருக்கும், பெட்ரோலில் வர டஸ்ட்டு எல்லாமே இருக்கும். ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ ட்ரைன் ஹெட்டரில் பார்த்திங்கனாலும் மண் இருக்கும். ஸோ ஸ்க்ரூ போட்டு அதை கழட்டிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். சப்போஸ் இதில் ஏன்னா ஸ்டார்டர் ப்ளக் என்ன ஒன்று போயிருந்ததுன்னா அதை மாற்றிக்கலாம். இப்போ இதில் எதுவுமே இல்லைன்றதெல்லாம் நான் ஜஸ்ட்டு ப்ரஷ் போட்டு ஆயில் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஆயில் போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை ஒரு பெட்ரோல் வாஷ் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு வந்து டேங்கில் இருக்கிற பெட்ரோலே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கில் இருக்க பெட்ரோலே ஒரு சின்ன கப்பில் பிடிச்சி இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா ரிஸ்க்கு ஃப்ளேமபுள்ன்றதால. அதை திருப்பி உள்ளே ஊற்றிட்டு திருப்பி ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இது க்ளீனாகி முடிஞ்சதுக்கப்புறமா நல்லா வெட் கிளாத்தில் வந்து தொடச்சி எடுத்துங்க. நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண விடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எல்லா ஓஸும் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா, ஏன்னா பிளாக்கிங் இருக்கா அப்படின்றத நீங்கள் ப்ரெஷர் பண்ணி பாருங்கள், இல்லை ஊதி பாருங்கள். ஏர் பம்ப் இருந்தாலும் நீங்கள் ஏர் அடித்து க்ளீன் பண்ணிக்கலாம், எந்த தப்புமே கிடையாது. ஆனால் ஜென்டிலாக பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா அது கீழே இருக்க ட்ரைன் போர்ட்டோட ஸ்க்ரூவை போட்டு ஏற்றியாச்சு. இதை ஏற்றிட்டு நம்ம பழையபடி ஃபிட் பண்ணுறதுக்கு இனிஷியலாக ஆக்சிலேட்டரோட ஹெட்டரை வந்து பார்த்து பொசிஷன் வச்சு டைட் பண்ணி கேட்டாச்சு. ஓகேங்களா? நீங்கள் அது வைக்கிறப்போ ஆக்சிலேட்டரை முறுக்குனிங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் அழுந்தி உங்களுக்கு வந்து நீடில் வந்து இன்ஜெக்ஷன் நீடில் வந்து உட்காரணும். அந்த டைப் மட்டும் பார்த்துங்க. ஜஸ்ட் ஆக்சிலேட்டர் ஒர்க் பண்ணிங்கன்னா அது வந்து நீடில் வந்து உள்ளே போய்ட்டு வருதுன்றது மட்டும் பார்த்துங்க. பார்த்துட்டு அதை ஜென்ரல் டைட் வச்சுங்க. நீங்கள் கையில் பண்ணாலே போதும், ஃபுல் டைட்டில் வைக்க தேவையில்ல, அதே சஃபிஷியண்ட்டு. அதுக்கப்புறமா ஏர் வெண்ட்டுக்காக, அதாவது ஏர் ஃபில்டருக்கு போகிற வெண்ட்டில் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ஜினோட கார்பரேட்டரையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆயிலும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆயில் எவ்வளோ உள்ளே போகணும், அதாவது பெட்ரோல் எவ்வளோ உள்ளே போகணும் அப்படின்றதுக்கான ஸ்க்ரூ. உங்களுக்கு தேவையான டைட்டு வச்சிங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களை மைலேஜோட டிஃப்ரென்ஸும் இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணிவிட்டு வைங்க. ஓட்டி பார்த்துட்டு கூட நீங்கள் வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது வெளியேருந்து தான் நம்ம பண்ணுறதால ஈஸியாக பண்ணிக்கலாம். எப்போவுமே கார்பரேட்டர் க்ளீன் பண்ணிங்கனாலே நீங்கள் ஏர் ஃபில்டரையும் செக் பண்ணிவிடுங்க. தேவையான ஏர் ஃபில்டரை மாற்றிடுங்க. ஸோ இந்த டைப்புக்கு வண்டிக்கு பார்த்திங்கன்னா சைட் பாக்ஸில் தான் ஏர் ஃபில்டர் வந்து இருக்கும். ஸோ அதை கழட்டியாச்சு. அதுக்கப்புறமா அவுட்டர் பாக்ஸ் கழட்டினதுக்கப்புறமா ஏர் ஃபில்டரோட பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் திருப்பி போட்டு திருப்புற மாதிரி ஸ்க்ரூஸ் இருக்கும். எத்தனை ஸ்க்ரூ இருக்கோ அதை ஜென்டலாக கழட்டிடுங்க. ஃபுல் டைட் வைக்காதீங்க, ஜென்டலாக கழட்டிடுங்க. ஸோ ஒன்ஸு கழட்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கேபினெட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறப்போ உள்ள ஏர் ஃபில்டர் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் வண்டியில் வந்து நல்லாவே இருந்தது. ஸோ கண்டிஷன் நல்லா இருக்கிறதால ஜஸ்ட்டு நான் ஏர் க்ளீன் மட்டும் பண்ணிவிட்டு டஸ்ட்டை தொடச்சிட்டு ரீஃபிட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கனாலே தெரியும், எந்த விதமான டஸ்ட்டும் இல்லாமல் நீட்டாகவே இருந்தது. ஆனால் ஜஸ்ட்டு கேபினை மட்டும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ரீஃபிட் பண்ணிட்டேன். ஒன்ஸு ரீஃபிட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கான கேபினோட கபோர்டு, அது வந்து மேலே இருக்க பிளாஸ்டிக் கவரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஸ்டார் திருப்பி போட்டு டைட் பண்ணி ஏற்றியாச்சு. அதுக்கப்புறமா சைடு பாக்ஸ் கவரை வச்சு அதுக்கான ஆலங்கி ஸ்க்ரூவை போட்டு அதுவும் ஏற்றியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்த ஏர் ஃபில்டர் செக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் கார்பரேட்டர் ஆயில் க்ளீனிங் அண்டு பெட்ரோல் க்ளீனிங் வந்து பார்த்தோம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பைக் சர்வீஸ்க்கான ப்ளேலிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைன்னா அதை பார்த்துங்க. நன்றி.